இப்போ நவீன காலத்தில் நம்ம பெற்றோர்களுக்கு என்ன கவலை அப்படின்னா, என் பையன் அல்லது பொண்ணு வந்து பக்தியாக இருக்க மாட்றாங்க, கோயிலுக்கு வர மாட்றாங்க, சாமி கும்பிட மாட்டேங்கிறான், ஏதாவது சொன்னோம்னா எதிர்த்து பேசுகிறாங்க, அப்போ வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் வந்து சிலருக்கு இருக்கும். அப்போது இவங்க வந்து ஆன்மீகத்தை முழுசாக ஏற்றுட்டு உள்ளே வருவாங்களா, இல்லை காலத்துக்கும் இப்படியே ஏற்று எதையும் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னாக்க அதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். இப்போது உங்கள் பையனுக்கு வந்து அல்லது பொண்ணுக்கு 5ஆம் இடத்ததிபதி திசை அல்லது 9ஆம் இடத்ததிபதி திசை, இவங்க 2 பேருமே வக்ரமாக இருக்கக்கூடாது, அந்த தசை வருது, அல்லது குரு தசை கேது தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஆப்ஷன் தான். 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதி, குரு அல்லது கேது. இந்த 4 திசையில் ஏதாவது ஒரு திசை அவனுக்கு அடுத்து வரப்போகுது அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அந்த டைமில் இருந்து அவன் முழுமையான ஆன்மீகவாதியாக இருப்பான். நீங்கள் கவலையே பட வேண்டாம். என் பிள்ளை கோயிலுக்கு வரமாட்டான், ஒன்றும் வேண்டாம். அவனுடைய அந்த டைம் வரையில் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி வருவான், உங்களையும் சேர்த்து